ஹாய் ஆல். சில டைம் வாழ்க்கையில் என்ன நடக்குதுடா அப்படின்றது புரியாமலே இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். திரும்பவும் நடந்ததே மறுபடியும் நம்ம அதை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு ஏற்படும். அப்படி தான் இந்த சிஸ்டருக்கு ஒரு பையன் பிறக்கும் பொழுதே அவனுக்கு அந்த பிளேட்லெஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ தசை இழிவு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தை இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2வது குழந்தை, 3வது குழந்தைக்கும் அதே மாதிரி அதே டிசீஸ் என்ன வந்ததோ அதே தான் வந்திருக்கு. ஸோ அதே ஹாஸ்பிட்டல், அதே சூழ்நிலை, அதே மருத்துவமனை எல்லாம் போகும்போது பயம் வந்துடுது. இதுவும் இப்படியே ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு என்னென்ன சொல்லணும், முக்கியமாக நம்பிக்கை. கடைசி நேரத்துலேயும் பல விஷயங்கள் மாறியிருக்கு. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பயங்கரமான ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லியிருந்தேன். அண்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். அவங்க நம்பிக்கையோடு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது கூட அவங்களுக்கு இறை பக்தி அதிகம். அண்ட் ஹோமியோபதியிலையுமே ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட அந்த இந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஆனால் கடவுள் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் காப்பாற்றிட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை தான் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் 5th பேட்சுங்க. 4 பேட்சஸ் கிட்டத்தட்ட 4வது பேட்ச் முடிய போது 16th டே போயிட்டுருக்கு. அண்ட் 5th பேட்ச் 27 மே 27 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணல. அதே மாதிரி 3 month லைஃப் கோச்சிங் உங்கள் கூடயே உங்களுடைய கோலை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் இருக்கோம். அதுக்கும் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த சிஸ்டர் பேசுகிறத கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்னோடய ஃபஸ்ட்டு குழந்த பிளேட்லெட் ப்ரொடக்ஷன் இல்லை, பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. செகண்ட் குழந்த நல்லா இருக்காங்க. இப்போ தேர்டு திரும்ப பையன் பிறந்து அது சேம் ப்ராப்ளம் இருக்குது. ஜெனட்டிக் ப்ராப்ளம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், வேறு ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. நீங்கள் கூட எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசி 4 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவனோட பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் பார்க்கையில் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் ஹோமியோ மெடிசின் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மெடிசின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கடவுளோட கருணையால் அவனுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அந்த 15,000 தான் அவனுக்கு அந்த செல்ஸு அவன் உடம்புல அவன் பிறக்கும் போது இருந்தது. அது டிக்ரீஸ் ஆகிட்டே, போன் மேரோ ஃபெயிலியர் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. 14, 12 அந்த மாதிரி. இப்போ அதை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த 12ல் வந்தது இப்போ 25,000 வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மெடிசின் கொடுக்க இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடும், சரியாயிடுவான் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சிஸ்டர். அந்த யூனிவர்ஸ் பற்றி எனக்கு அவங்ககிட்ட சொல்லி அவன் அவங்க பண்ணுற மிராக்கிள் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா 1 hour சொல்லுவேன். நான் பழமுதிர் சோலை வந்திருக்கேன் முருகருக்கு நன்றி சொல்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்கள், அந்த முதல் குழந்தை பிறந்து அவங்களுக்கு என்னன்னே புரியாமல் அதெல்லாம் நிகழ்ந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் 3வது குழந்தைக்கு எப்படியாவது காப்பாற்றணுன்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க நிறைய தேடலாம் ஆரம்பித்தாங்க. நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி யூனிவர்ஸ் அவங்களுக்கு ப்ளெஸ் பண்ணி அந்த குழந்தையோட பிளேட்லெஸ்ஸை நிறைய இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க உடம்புல ஒரு பினாக்களே நடந்திருக்கு, நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்டே இருக்கா. இறைவன் கொடுக்குற அந்த ஒரு ஆற்றல் சக்தின்றதை நம்மளால் உணர முடியும். நம்ம கூட ஏதோ சக்தி வழி நடத்துது அப்படின்றத நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நம்ம எண்ணங்கள் மூலயமா தாங்க நமக்கு எல்லாமே நடக்குது. நமக்கு வேண்டான்ற விஷயமும் நடக்குது, வேணுன்ற விஷயமும் நம்ம எண்ணங்கள் மூலயமா தான் நடக்குது. நமக்கு ஒரு நோய் வருதுன்னா அதையுமே நம்ம எண்ணங்கள் மூலயமா ஜெயிக்கலாங்க. அதுக்கான வழி நமக்கு பிறக்கும், நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால். ஸோ எந்த இக்கட்டான சூழ்நிலையும் கடைசி நேரத்தில் மாறும் என்பதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும், இல்லை 3 month லைஃப் கோச்சிங் வேணும், இல்லைனா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.